நீட் டு சேவ் மணி. நம்மள நிறைய பேர் இன்னைக்கு இதை பத்தி தான் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி மணி சேவ் பண்ணனுக்கும் நீங்க கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்க நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா கஷ்டப்பட யோசிக்கிறோம். பட் அதுக்கான ரைட் பாத்ஸ்ல போகிறோமான்னு யோசிச்சா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். பட் உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுற எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் பண்ணாம உங்க லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாவும் இருக்கணும். பட் உங்க சேவிங்ஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், கண்டிப்பா இருக்கு. இதை பத்தின டீட்டெயில் வீடியோவை தான் இங்க நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஒன், ஹச்சல் ஃப்ரம் ஹச்சல் மைண்ட் வாய்ஸ். நம்மள நிறைய பேர் இன்னைக்கு மணி சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அதுவும் இன்ஸ்டன்டா சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறோம். எந்தவித கஷ்டமும் படாமலும் யூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் ஒரு விதத்துல உண்மையும் கூட. இப்படி கஷ்டப்படாம பணம் சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அப்படி சேவ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல வரேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க பிளானிங் கரெக்டா இருக்கும். இந்த பிளானிங் கரெக்டா இருக்குன்னா அதுக்கு நான் சொல்ல போற இந்த 5 சீக்ரெட் பாயிண்ட்ஸ் இதை நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்க சேவிங்ஸ்ல பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங்ஸ். செகண்ட், ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். தேர்ட், பாஸ் பிஃபோர் யூ பை. செட் ஃபினான்ஷியல் கோல்ஸ். லாஸ்ட், சீக் வேல்யூ நாட் ஜஸ்ட் ப்ரைசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ராக் யுவர் ஸ்பெண்ட்ஸ். நம்மள நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பண்ற ஸ்பெண்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்றோமான்னு கேட்டா கண்டிப்பா 100% பேர் பண்றதே கிடையாது. என்னோட எக்ஸ்பென்சஸை நான் ட்ராக் பண்றேன்னு கேட்டா இனிஷியல் டேஸ்ல பண்ணாம இருந்தேன். பட் என்னைக்கு நான் சேவ் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சனோ அப்பவே நானும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்காக நீங்க பண்ண போற எல்லா எக்ஸ்பென்ஸையும் நான் ட்ராக் பண்ணணும்னு சொல்ல விரும்பல. நீங்க பண்ற மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஒரு மினிமம் அமௌண்ட் நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு செட் பண்ண அமௌண்ட் மினிமம் ஒரு 500 to 1000 rupees. எந்தெந்த அமௌண்ட் எல்லாம் அதுக்கு மேல நான் ஸ்பெண்ட் பண்றோம் அதை நான் நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். அதை நோட்டிஃபை பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண எனக்கு சும்மா ஒரு நார்மல் ஸ்ப்ரெட்ஷீட் தான். அது கூட நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பேஸ் பண்ணி நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு தான் நம்ம ஆன்லைன் வேல்ல பல பட்ஜெட் ட்ராக்கிங் ஆப் கூட இருக்கு. அது கூட உங்களுக்கு இதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இப்ப நீங்க ட்ராக்கிங் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க இப்படி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸா ரொட்டீன் ஆயிரும். இந்த ட்ராக்கிங்ல என்ன முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம தினசரி எவ்ரி மந்த் ஒரு சின்ன மால் விசிட், இல்லைன்னா ஒரு சின்ன மூவி அவுட்டிங், இல்லைன்னா சின்னதா ஒரு ஃபுட் அவுட்டிங், இந்த மாதிரி பல விஷயங்கள், பார்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது சில விஷயங்கள் நம்ம ரிப்பீட்டடாகவும் பண்ணிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் தேவைப்படாததையும் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க இதை எல்லாமே நோட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும் போது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, எது தேவைப்படல உங்களால நோட்டிஃபை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இதோட உண்மையான விஷயம். இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இது பல விதமான அட்வான்டேஜஸையும் கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவ்ரி மந்த் ஒரு 2 months ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 times வெளியே சாப்பிட போறோம்னு வச்சுக்கலாம். பட் அந்த 3 to 4 times சாப்பிட போறது நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். பட் சேம் வே இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே, அந்த 4 timesல ஒரு டைமை குறைச்சி நம்ம வீட்லயே நம்ம அங்க சாப்பிட விரும்புறத நம்மளாலையும் குக் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்குதான் யூடியூப்ல எல்லா விதமான ஃபுட்ஸையும் பண்றதுக்கு நல்ல ஐடியாஸ் எல்லாருமே தந்துட்டு இருக்காங்களே. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட ஃபேமிலி பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட முக்கியமா உங்க எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் ஆகுது. நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன குக்கிங் கூட இன்னைக்கு ஆப்ஷன் தான், குக்கிங் வீடியோஸ் கூட நிறைய பேர் பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன குக்கிங் வீடியோவை எடுத்து உங்க டைமை வேல்யூபிளா உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது கண்டிப்பாவே ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் விஷயமாவும் உங்களுக்கு இருக்கும். உங்க சேவிங்ஸ்லயும் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நோக்கி போகவும் ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வச்சுக்கலாமே, நீங்க இன்கேஸ் நீங்க மந்த்லி ஒரு 2 months ஒரு 2 to 3 times மால் போறீங்க, ஏதாவது ஒரு ஷாப்பிங்காக வச்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் மாலுக்கு போறது ஷாப்பிங்காக கூட இல்லை, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான். பட் நம்ம அப்படி போறதுனால நம்மளுக்கு அங்க போற பார்க்கிங் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அடிஷனல் பார்த்து நம்ம ஆசைப்படுற சார்ஜஸ் என்னைக்குமே உங்க எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆக முடியும். தவிர மஹல்ல போய் என்னைக்குமே உங்களால சும்மா போயிட்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நீங்க ஒரு 3 1 time சேஞ்ச் பண்ணி ஒரு பீச்சுக்கு போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பிளசன்ட் பீஸ்ஃபுல் டைமும் கிடைக்கும். சேம் வே உங்க மணியும் அங்கேயும் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். பட் எவ்ரி மேட்டர் ஹேஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். அதை நீங்க என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆல்டர்னேட்டிவ் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா
எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மூவ்மெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நான் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் பாயிண்ட். ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். இது கண்டிப்பா உங்க சேவிங்ஸ் ட்ராக்ல ஒரு ரொம்ப பெரிய கேம் சேஞ்சராகவும் இருக்கும் நான் நம்புறேன். ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சேவிங்ஸை ஒரு ரெண்டு விஷயமா பிரிஞ்சுக்கோங்க. ஒன்று லாங் டைம் சேவிங்ஸ், ஒன்று ஒரு ஷார்ட் டைம் சேவிங்ஸ். இந்த ரெண்டு சேவிங்ஸ்ல நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, லாங் டேர்முக்கு நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் போகலாம். ஷார்ட் டேர்முக்கு இன்னைக்கு தான் பேங்க் எஃப்டி, ஆர்டி, சின்ன சின்ன வில்லேஜஸ்ல கூட சீட் எல்லாம் கூட போடுறாங்க. பட் இது அப் டு யூஸ். பட் ஒரு ஷார்ட் டைம் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்படி நீங்க சூஸ் பண்ண இந்த ரெண்டு சேவிங்ஸையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோமேட் பண்ணணும். ஆனா எவ்ரி மந்த் நம்மள நிறைய பேருக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெக்யர்மெண்ட்டா வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம இதுக்காக சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இதை நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்துல வேற ஒரு ஆப்ஷனே இல்லாம இந்த சேவிங்ஸ் கண்டினியூ ஆக போகுது. எந்த ப்ராப்ளமும் இருக்க போறது கிடையாது. இதுக்காக தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம அந்த பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருமே கொண்டு வந்தாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பத்தி ஒரு டீடைல் வீடியோ நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசுறேன். இங்க நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் ஸ்டார்ட் பண்றது மூலியமா கண்டிப்பா உங்க ஆட்டோமேஷனும் கொஞ்சம் கிளியரான சேவிங்ஸ் ட்ராக்ல போக ஆரம்பிச்சிடும். சேம் வே இதை தவிர உங்க லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி ஃபண்ட், நம்ம லைஃப்ல நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கலாம். 50,000 நம்ம எவ்ரி மந்த் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு அப்படி பாசிபிள் 3 to 4 months இந்த கேஸ் ஒரு 2 lakh அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டா நம்ம சேவ் பண்ண முடிஞ்சா அது ரொம்பவே நல்ல விஷயமாவும் இருக்கும். பட் இது எத்தனை பேரால பண்ண முடியுங்கிறது யோசிக்கும் போது சொல்றதுக்கு இஷ்டம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எத்தனையோ பேரால பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். பட் உங்களால முடிஞ்ச இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு லாங் டைம் அட்லீஸ்ட் ஒரு 1 year ஸ்பேன்ல உங்களால இதை ரீச் பண்ணவும் முடியும். இதை கஷ்டப்பட்டு நீங்க இந்த 3 விஷயத்தையும் உங்க லைஃப்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா, இதை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ சரி, அதை விட உங்க லைஃப்ல நீங்க பட போற எத்தனையோ சுச்சுவேஷன்ல வரப்போற ஸ்ட்ரகிள்ஸுக்கு இது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் பார்ட்டாவே இருக்கும். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்து செகண்ட் ஆட்டோமேட்டிவ் சேவிங்ஸ் பாயிண்ட். இந்த ட்ராக்ல போகும்போது உங்க சேவிங்ஸ் நீங்க வெல்ஃபேர்ஸ்டா தேர்ட் பாயிண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. பாஸ் பிஃபோர் யூ பை ஆர் டிசைட். நம்ம ஜென்ரலா இன்னைக்கு இருக்க ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்மளுக்கு பல ஆப்ஷன்ஸ் பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. 5 minutesல நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம், 10 minutesல தேவைப்படுற விஷயம், 30 minutesல தேவைப்படுற விஷயம், இட் மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம வாங்குற எல்லா விஷயமே நம்மளுக்கு இன்ஸ்டன்டா தேவைப்படுதான்னு யோசிச்சா கண்டிப்பா இருக்கிறது இல்ல. பட் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளானிங்கை மாத்திக்கிறோம், நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிரோங்கிறதா உண்மை. ஸோ இங்க ஒரு சின்ன சேஞ்சஸ். நீங்க இன்ஸ்டன்டா வாங்குற எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ட்ராக் பண்ணிப்பாங்க. இன்ஸ்டன்டா வாங்குற விஷயத்த சொல்றோம். உங்க ஆன்லைன் ஷாப்பிங் நீங்க பண்ற ஸ்பெண்ட்ஸ் உங்க ட்ராக்கிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்களா, அதுல நீங்க கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பெண்ட்ஸ் அந்த ஆன்லைன்ல மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதா உண்மை. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களோட ட்ராக்ல நீங்க போகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இது இருக்கும். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, இன்ஸ்டன்டா சில விஷயங்கள் தேவைப்படும் கண்டிப்பா. அதை நம்ம இன்ஸ்டன்ட் வாங்குறது தப்புன்னு சொல்ல வரல. பட் எல்லா விஷயமுமே இன்ஸ்டன்டா தேவைப்படுதான்னு கேட்டா இல்லைங்கிறது தான் உண்மை இல்லையா? ஸோ அப்படி இன்ஸ்டன்டா தேவைப்படாத விஷயத்துக்கு ஒரு சின்ன டைம் கேப், ஒரு 24 to 48 hours. ஏன்னா நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே இன்ஸ்டன்டா வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே 2 daysல பண்ற நார்மல் டெலிவரி ஆப்ஷன்ஸும் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு வெயிட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணுங்கிறது மட்டும்தான் உண்மை. ஸோ உங்களோட தேவைப்படுற விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்ல இருக்கு கார்ட் ஃபெசிலிட்டி, நம்ம அதை அந்த கார்ட்ல சேவ் பண்ணி வச்சிடலாம். பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன கேப் ஒரு 24 to 48 hours நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஜமாவே இந்த விஷயம் தேவைப்படுதா தேவைப்படலையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு பண்ற ஆன்லைன் ஷாப்பிங்ல கூட நான் இந்த விஷயத்தை தான் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜென்ரலா இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சு சொல்ல நான் தேவைப்படுற ஒரு விஷயத்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்ல வச்சிருவேன். சேம் அந்த விஷயத்த நான் மற்ற ஆன்லைன் வெப்சைட்ல போய் சர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். அங்க என்ன பிரைசஸ்ல தராங்க, இதுக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பத்தி ரிசர்ச் பண்ணுவேன். அது மூலியமா நான் அடைஞ்ச சேவிங்ஸ் கண்டிப்பா ரொம்ப அதிகம் சொல்றதை விட நிறையவே அதனாலேயே எனக்கு சேவிங்ஸ் ஆயிருக்கு. மோர் தென் சேவிங்ஸ் எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கு. நான் இதுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்கிறது அப்படிங்கிறத யோசிக்கும் போது இதே விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய அட்வான்டேஜஸும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல போனா என்னோட பசங்க எனக்கு கேட்கிற எல்லா விஷயத்தையும் உடனே வாங்கி கொடுத்துருவேனா, கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். பட் அப்படி நான் பண்ற ஹேபிட்டை மாத்திக்கிட்டேன். அவங்க கேட்கிற விஷயங்களை நான் அந்த டைம் என்னோட அதே சேம் ஹேபிட் கார்ட்ல பண்ணி வைப்பேன்.
அதுக்காக கொஞ்சம் டைம் கேப் கொடுப்பேன். அந்த சின்ன டைம் கேப்ல இது நிஜமாவே அவனுக்கு தேவைப்படுதாங்கிறத யோசிப்பேன். சேமே அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத அவங்க கிட்டயும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவேன். இது மூலியமாவே அது தேவைப்படுதா படலையாங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கும் கிடைச்சது, என்னோட பசங்களுக்கும் கிடைச்சது. சேமே எங்க ரெண்டு பேரோட சேஞ்சஸ் ஆல்டர்னேட்டிவா தான் மாறுது ஒழியோ எங்களோட தேவை எதுவும் அந்த இடத்துல மாறலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு தேவைங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஒரு சின்ன பாயிண்ட் கூட. ஸோ எப்போ ஸ்பெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஆன்லைன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்குமே ஒரு சின்ன டைம் கேப் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளாரிட்டி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும், உங்க சேவிங்ஸ்ல நீங்க ரொம்ப பெரிய சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு வர இன்கம் ஸ்டேபிளா தான் இருக்க போகுது. அது இன்க்ரீசஸ் ஆகிறது நம்ம அதுக்குண்டான எஃபோர்ட்ஸ் எடுத்தா மட்டும் தான் போகும். பட் உங்க எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும் அப்படிங்கிறது நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் அதுல உங்களால உடனே பண்ணவும் முடியும். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், செட் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். நம்மள இன்னைக்கு எல்லாருக்குமே பல விதமான தேவைகள் இருக்கும். சில பேருக்கு கார், சில பேருக்கு பைக், ஹோம், மேரேஜ் ஃபங்க்ஷன், இல்லாட்டி ஒரு ஃபாரின் வெக்கேஷன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இன்னைக்கு லைஃப்ல எல்லாருக்குமே நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ப்ராப்பரா பிளானிங் பண்றோமான்னு கேட்டா நிறைய பேர் பண்றோம், சில பேர் ஆனால் அதை பண்றதும் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு ப்ராப்பரா டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இந்த தேவைப்படுற விஷயங்களை நீங்க ஒரு தெளிவா பிளான் பண்ணணும். இதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு இன்ஃபிளேஷன்ஸ் ரேட்டும் ஒரு மினிமம் 7-8% போயிட்டு இருக்கு அப்படின்னு பல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய லைஃப் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இன்னைக்கு இருக்க சேம் பிரைஸ் நாளைக்கு இருக்க போறது இல்லைங்கிற உண்மை நம்மளுக்கே நல்லா தெரியும். ஏன்னா நம்மளே பார்க்குறோம், இந்த இயருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கு. மேபி உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆனா கூட உங்க இன்கமை விட நீங்க தேவைப்படுற விஷயத்தோட எக்ஸ்பென்சஸ் தான் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதை நீங்க கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் செட் பண்ணணும். அதை செட் பண்றத கொஞ்சம் தெளிவா பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன அதே விஷயம் தான், லாங் டைம் கோல்ஸ் அண்ட் ஷார்ட் டைம் ஷார்ட் டைம் சேவிங்ஸ். லாங் டைம் சேவிங்ஸ்னா எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு கூட ஒரு சின்ன பையன் 2.5 years ஓல்டு பையன், ஒரு 6 வயசு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு நான் லாங் டைம் கோலை செட் பண்றது என்னன்னா, அவங்களோட ஸ்கூலிங்ஸ் முடிச்சு அவங்க காலேஜ் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு தேவைப்படும். ஸோ அந்த லாங் டைமை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு இன்னிலேருந்து எனக்கு ஒரு 10 to 15 years டைம் இருக்கு. அதுக்கு நான் இன்னைக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என்னோட லாங் டைம் கோல். ஒரு ஷார்ட் டைம் கோல் அதை நான் யோசிச்சேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க கார் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தாலும் அதோட லைஃப் ஒரு 6 to 7 years அப்ப நான் என்னோட நெக்ஸ்ட் கார் சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கு என்னோட ஷார்ட் டைம் சேவிங்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இது நான் சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது லாங் டைம் ஷார்ட் டைம் ஈச் பர்சன் வேற வேற விஷயத்துக்கு வேற வேற மாதிரி மாறலாம். அங்க நீங்க உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் பெர்ஃபெக்டா செட் பண்றது மூலயமா சரி, கண்டிப்பா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களால ரீச் அவுட் ஆக முடியும். நம்மள நிறைய பேர் யோசிப்போம், நம்ம இன்னைக்கு இருக்க லைஃப் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், வர்றப்ப பாத்துக்கலாம். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சில ப்ராக்டிக்கலா சில பேர் அதை பண்ணிட்டும் இருக்காங்க, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் நிறைய டைம் நிறைய விஷயத்துல மாறலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்க மாதிரி நம்ம நாளைக்கு இருக்க போறது கிடையாது. நாளைக்கு நல்லதாவும் இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு தேவைப்படாத சில கெட்ட விஷயங்களும் நடக்கலாம். பட் அதுக்கு ஒரு ப்ரிப்பேர்டா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா சொல்றேன், கண்டிப்பா எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் உங்களால அதை தெளிவாகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ என்னைக்கு உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்க பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி கொண்டு போறீங்களோ அப்பவே உங்களோட 4th ஸ்டெப்ல உங்க சேவிங்ஸ் ஜர்னியும் நல்லா போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், சீக் வேல்யூ நாட் ஜஸ்ட் பிரைசஸ். நம்ம இவ்வளவு நேரம் பேசின நிறைய விஷயங்கள்ல நம்ம பேசின முக்கியமான விஷயம், நம்ம எக்ஸ்பென்ஸை எப்படிலாம் குறைக்கலாம், அதுல நம்ம எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி செலவு பண்ணலாம், இப்படிதான் நிறைய விஷயங்களை பேசணும். பட் அதுக்காக நான் இங்க சொல்ல வர சீக் த வேல்யூஸ் நாட் ஜஸ்ட் த பிரைசஸ். இதுதான் நான் இதுல சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். ஜஸ்ட் பிரைஸ் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த நான் உங்களை வாங்க சொல்லலை. பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மாத்த, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன அதே பாயிண்ட் தான், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எந்த விஷயத்தையும் மாத்த வேணாம், அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் யோசிக்க சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் யூஸ் பண்றது என்னவோ பிராண்டட் ஷர்ட்ஸ் இல்லாட்டி பிராண்டட் டிஷர்ட்ஸ், இதுதான் எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கும். அதே பிராண்டட் ஷர்ட்ஸ் டிஷர்ட்ஸை நான் போய் பிராண்டட் ஷோரூம்ல வாங்குறதுக்கும் ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் பண்ற சின்ன சேஞ்சஸ் எனக்கு கண்டிப்பா ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸ்லையும் கொடுக்குது. 1 time 2 times ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எனக்கு தரலனாலும் ஒரு லாங் டைம் 1 year 2 years நான் வாங்கும்போது அது ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் எனக்கு சேவ் ஆயிருக்கும். அதை நான் ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு என்னால் யூஸ் பண்ணவும் முடிஞ்சிருக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் உங்களையும் யோசிக்க சொல்றேன். நம்ம பண்ற எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் உள்ள ஆல்டர்னேட்டிவா தான் உங்களை யோசிக்க சொல்றேனே தவிர உங்க நீங்க ஆசைப்படுற விஷயத்த மாத்திக்க சொல்லலாம். ஸோ இதே தான் உங்க பிராண்ட் வேல்யூ, லெட் இட் பி த சேம்.
ஸோ உங்க பிடிச்ச பிராண்ட் எந்த விஷயத்தையும் நம்ம வச்சுக்கலாம். பிராண்டுன்னு சொல்ற ஜென்ரலா சொல்றோம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மாத்திக்கலாம். அதுதான் நார்மலா சொல்ல விஷயம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தியேட்டர் போறோம் அப்படின்னா, மூவி ரிலீஸ் ஆகி 1 or 2 daysல போறோம். அப்ப நமக்கு பிடிச்ச படம் கண்டிப்பா போய் பார்க்கலாம், தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் எவ்ரி டைம் நம்ம போய் பார்க்க வேண்டிய படத்தை தியேட்டர்ல தான் போய் பார்க்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா அது தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஆன்லைன் ஷாப் லைஃப்ல நம்ம எந்த படம் வந்தாலும் ஒரு 3 to 4 weeks டைம்ல நமக்கு ஒரு ஓடிடிலையும் வந்துருது. ஸோ ஜென்ரலா நம்ம பார்க்குற ஒரு 4 படத்துல ஒரு படத்தை கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி, வெயிட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணி நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அதுல 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்றது இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா நீங்க நினைச்சிட்டப்ப பாஸ் பண்ணிக்கலாம், நினைச்சபடி பார்ட்டா பார்த்துக்கலாம், எவ்ரி திங் உங்களால டிசைட் பண்ண முடியும். இது உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும், சேமே உங்க சேவிங்ஸ்லயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். எந்த விஷயத்தையும் உங்க ப்ரைஸஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களால ஒரு நல்ல சேவிங்ஸ்ல இருக்கும். நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண அந்த 5 points, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எக்ஸ்பென்சஸ் நீங்க ட்ராக் பண்ணும்போது கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது பேசுற இந்த ஆட்டோமேட்டிவ் சேவிங்ஸ், கண்டிப்பா இதை நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயத்தினால உங்களை ஆட்டோமேஷன் மட்டும் ஆக போறது கிடையாது, உங்களோட பெர்ஃபெக்ட் பிளானிங்கும் நீங்க ஃபியூச்சர் உங்களால டிட்டர்மைன் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட், பாஸ் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். நம்மள நிறைய பேர் பண்ற ரொம்ப பெரிய தப்பு, இன்னைக்கு தான் ஆசைப்பட்டா உடனே வாங்கிடுறோம். அந்த விஷயத்தை மாத்தி கொஞ்சம் டைம், கொஞ்சம் பாஸ். இது வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல பண்ற நிறைய விஷயங்களுக்கு நீங்க என்னைக்குமே கொடுக்குற ஒரு சின்ன கேப், அந்த ஒரு சின்ன டைம் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். த செட் ஃபினான்ஷியல் கோல்ஸ். எஸ், ஆல்ரெடி நம்ம பண்ற எல்லாமே நம்மளுக்கு ஒரு தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான். ஸோ அந்த தேவைகள் என்னங்கிற ஒரு ஃபினான்ஷியல் கோலை பர்ஃபெக்டா செட் பண்ணி அதை நோக்கி டுவர்ட்ஸ் நம்ம போகும்போது அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் பாயிண்ட், சீக் வேல்யூ, நாட் ஜஸ்ட் லோ பிரைசஸ். எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் அதே தான். உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் மாற்ற வேணாம். உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும், உங்களுக்கு தேவையானதாவே இருக்கட்டும். பட் அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னது, அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு மூவ் பண்ணாலே போதும். நம்ம சேவிங்ஸ் ஜேர்னில நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால இருக்க முடியும். கண்டிப்பா நம்ம பேசுற இப்ப பண்ண எல்லா விஷயமும் கேட்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கலாம், சொல்றதுக்கு அதை விட ஈஸியா இருக்கலாம். பட் இது உங்க லைஃப்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா கூட இல்லாம இருக்கலாம். பட் இதை கொஞ்சம் ஒரு 3 to 4 months உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த பாயிண்ட். இதே மாதிரி உங்ககிட்டயும் பல விதமான விஷயங்கள் சேவிங்ஸ் பத்தி பல தாட்ஸ் கண்டிப்பா இருக்கலாம். அந்த மாதிரி தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், இல்ல அதை பத்தி என்னால முடிஞ்ச இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்கு அப்படின்னா அதை ஜஸ்ட் கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா எனக்கும் இதே மாதிரி நிறைய பல விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நாட் ஓன்லி த சேவிங்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ் செட் பண்றது, என்னென்ன வேல ஃபினான்ஷியல்ஸ் நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அதை பத்தி இந்த மாதிரி பல விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பத்தின வீடியோவை நான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes வீடியோல என்னால சொல்ல முடியாது. இதுக்காக இன்னும் பல வீடியோகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு சின்ன விஷயம், நம்ம ஹச்எல் ஃப்ரம் மைண்ட் வாய்ஸ் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும். என்னால ஒரு அட்லீஸ்ட் 10ல ஒருத்தர் சேவ் பண்ண ஆரம்பிச்சு சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ கண்டினியூ டு வாட்ச் த வீடியோ அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. வில் கம் அப் வித் ஒன் குட் சேவிங் ஃபினான்ஷியல் செட்டோட கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Hachal Mind Was. Thank you for watching the video. Continue to support me.